Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷோட ரெசிபியை ஒரு சின்ன ஹெல்தி ட்விஸ்ட்டோட பார்க்க போகிறோம். நமக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ராகி ஒரு சூப்பர் ஃபுட். ராகியில் ஒருத்தருக்கு தேவையான விட்டமின் B1, B2, B3, B6, விட்டமின் D, விட்டமின் K, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஜிங்க் எல்லாமே நிறைய இருக்குது. ஸ்ட்ராங் போன்ஸுக்கும் டீத்துக்கும் தேவையான கால்சியம் நிறையாவே இருக்குது. ராகியில் குழந்தைங்களுக்கு தேவையான அயன் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு அனிமியாவோ அயன் டெஃபிஷியன்சியோ வரதில்லை. ராகியை ரெகுலராக டயட்டில் சேர்த்துட்டு வந்தால் இம்யூனிட்டியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ப்ரெக்னென்ட் விமனும் ராகியை ரெகுலராக அவங்க டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் இருக்கிறவங்களும் ராகி மாவில் கூழ் செஞ்சு குடிச்சிக்கலாம். அந்த கூழோட ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் ராகி மாவை வச்சு செய்கிற ஒரு பூரியோட ரெசிபியை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1/2 கப், ராகி மாவு 1 கப், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன், மாவு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணி. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவு, ராகி மாவு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். இந்த மாவு பிசையறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூரியும் ரொம்பவே சாஃப்டாக வரும். எப்போவுமே பூரி மாவு பிசையும் போது தண்ணியை கொஞ்சம் கம்மியாக விட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். கொஞ்சம் பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பூரி போட ஆரம்பிச்சிடலாம். மாவை லைட்டாக பிசைஞ்சு வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதை கொஞ்சம் கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிக்கிட்டு தேய்க்க ஆரம்பிக்கணும். பூரி இந்தளவு மெல்லிசாக இருந்தால் போதும். ஒரு 4-5 பூரியை தேய்ச்சி ஒன்றா அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுக்கணும். பூரி புசு புசுன்னு சூப்பராக வர்றதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பூரி ஆயிலியாக இருக்கும். புசு புசுன்னு சாஃப்டான ராகி பூரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.